கடலுக்கு சென்றால் பத்திரமாக வீடு திரும்புவார்களா நம் சொந்தங்கள்னு குடும்பத்தினர் மீளா கவலையில் மூழ்கியிருக்க வேண்டிய துயர நிலை ஏற்பட்டிருக்கு. எவ்வளவு காலத்துக்கு இதை சரி செய்யிட்டு இருக்க முடியும்? இது போன்ற சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவு மீட்பே மிக சரியான வழி என்பதை இம்மாவட்டத்தின் வாயிலாக மீண்டும் வலியுறுத்திட விரும்புகிறேன். இந்திய அரசியல்ல, அதிலும் குறிப்பா இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கிறது தான் இந்த கச்சத்தீவு மீட்பு தொடர்பான விடயங்கள். அதாவது எங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய யாழ் மாவட்டத்துக்கு சொந்தமான அல்லாட்டி யாழ் மாவட்டத்தினுடைய இந்த நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டதாகத்தான் இந்த கச்சத்தீவு காணப்படுகின்றது. இந்த கச்சத்தீவினுடைய உரிமையை வந்துட்டு இந்தியா கோரிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அது இலங்கை நிலப்பரப்புக்குள்ள இருக்கிற ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. அடிக்கடி இந்திய மீனவர்கள் இலங்கையினுடைய கடற்பரப்புக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி கைது செய்கிற நடவடிக்கைகளை தொடர்ச்சியா பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இன்றைய தினம் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அது என்னன்னு சொன்னா, இந்த கச்சத்தீவை மீட்கிறது, அதாவது இலங்கையிடமிருந்து இந்தியாவினுடைய நிலப்பரப்புக்குள்ள சேர்க்கறதுக்கான வேலை திட்டங்களை மேற்கொள்றதுக்கு ஒரு உடன்படிக்கைன்றதை விட அவங்களோட சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த கச்சத்தீவை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 285 ஏக்கர் நிலப்பரப்புல அமையப்பட்டிருக்கிற ஒரு தீவு. இந்த தீவு ஆரம்ப காலத்துல இந்தியாவுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் 1974ஆம் ஆண்டு அப்போதைய இந்தியாவை ஆட்சி செய்திருந்த காங்கிரஸினுடைய தலைமைத்துவம், அதாவது அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் இலங்கையினுடைய பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இவங்க 2 பேருக்கு இடையிலையும் ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது. அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்படுகின்றது. அப்படி வழங்கப்படுகின்ற போது என்ன அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, 10 வருடங்களுக்கு இந்த கச்சத்தீவுல இந்திய மீனவர்கள் வந்து ஓய்வெடுக்கிறதுக்கு, வழிபாடுகள்ல மேற்கொள்றதுக்கு எந்த விதமான தடையும் விதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தது. ஆனால் அந்த 10 வருடம் முடிந்ததுக்கு பிறகு அது முற்றுமுழுதாக இலங்கையினுடைய கடற்பரப்பு அல்லது இலங்கையினுடைய நிலப்பரப்புக்குள்ள அது சேர்க்கப்படுகின்றது. அதாவது இலங்கையினுடைய யாழ் மாவட்டத்தினுடைய இந்த நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ள இந்த கச்சத்தீவு அடங்குது. இருந்தாலும் வருடம் இந்த கச்சத்தீவு அந்தோணியர் ஆலயத்துக்கு இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் பக்தர்கள் வாரது வளமை, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இன்றைய தினம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல இந்த ஒரு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது ஒரு மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் இந்த தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கச்சத்தீவு மீட்கப்படுமான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான். ஏன்னு சொன்னா, 2011ஆம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் சட்டசபையில இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட போதிலும் அது ஒரு அப்ரூவல் ஆகி வந்ததான்னு கேட்டா இல்லை. ஏன்னு சொன்னா, இந்தியாவினுடைய அந்த அரசியலமைப்பு நாங்கள் பார்த்தமாக இருந்தால் அங்கே மத்திய மற்றும் மாநில அரசுன்னு சொல்லி 2 வேறுபட்ட அரசு காணப்படும். மாநில அரசு ஒரு நிறைவேற்றத்தை, அதாவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பும். ஆளுநர் அதை பரிசீலனை செய்து அவர் சைன் பண்ணா அது ஒரு சட்டம் மூலமாகி அது மத்திய அரசுக்கு போய் அங்க ஜனாதிபதி ஒப்புதலுடன் அது நிறைவேற்றப்படும். ஆனா பெரும்பாலும் இதை எப்படியுமே ஆளுநர்கள் என்ன செஞ்சிருவாங்க, இப்படியானதுகளை வந்துட்டு நிராகரிச்சிருவாங்க. இருந்தாலும் இன்னைக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அந்த சட்டமன்றத்துக்கு ஆதரவா பாஜக, ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி தான் மத்திய அரசாங்கத்துல இருக்குது, நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம். அந்த நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த கட்சியை சார்ந்தவர்களும் இன்றைய தினம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக தங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இது குறித்து உரையாற்றையில அல்லது இந்த தீர்மானத்தை கொண்டு வருகின்ற போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. 2024ஆம் ஆண்டு, அதாவது கடந்த வருடத்துல மட்டும் 540 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால இந்த எல்லை தாண்டி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருக்காங்களாம். சராசரியா ஒரு நாளைக்கு 2 பேர் அப்படின்ற வீதத்துக்கு இது கைதாகி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். நாங்களும் அடிக்கடி இந்திய இலங்கை ஊடகங்கள்ல இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக 14 மீனவர்கள் கைது, 12 மீனவர்கள் கைது, தடை தாண்டி வந்த அல்லது எல்லை தாண்டி வந்த இந்திய மீனவர்கள் கைதுன்னு சொல்லி பல செய்திகளை நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம்.
அப்படி இருக்கையில இந்த கச்சத்தீவை நாங்கள் மீட்டு அதை இந்திய நிலப்பரப்புக்குள்ள சேர்த்தமாக இருந்தால் இப்படி இந்த எல்லை தாண்டுகின்ற மீனவர்களுடைய பிரச்சனையை குறைத்துக் கொள்ளலாம். அல்லாட்டி இந்த மீனவர்களுக்கு ஒரு நிவாரணமாக இது அமையும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய உரையில சொல்லி கொண்டு வந்தார். இந்த ஒரு விஷயம் நடக்குமா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் இன்றைய தினத்துல இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. அதே போல இன்னும் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் பாரிய அளவில், அது நிறைய வேட்பு மனுக்கள் வந்துட்டு நிராகரிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வயதை உறுதிப்படுத்துறதுக்கான இந்த அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழ் தொடர்பான ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. அதுல சில தெளிவின்மை காரணமாக நிறைய வேட்பு மனுக்கள், அதாவது பிரதான அரசியல் கட்சி சுயேட்சை குழுன்னு சொல்லி நிறைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில நீதிமன்றத்தில் இது தொடர்பாக பல வழக்குகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த போது நேற்றைய தினம் இது எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. எடுத்து இன்றைக்கு அதுக்குரிய தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு போக்கு இருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. அது என்னன்னு சொன்னா, இந்த வேட்புமனுவோட ஒரிஜினல் காப்பியை வச்சிருக்கிறார்களுடைய வேட்புமனுவை மீள பரிசீலனை செய்து எடுத்துக்கொள்றதுக்குரிய ஒரு உடன்பாட்டுக்கு இப்ப வந்திருக்காங்க. இதுவும் இன்றைய தினத்துல பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. ஏன்னு சொன்னா, இது இலங்கை தேர்தல் வரலாற்றுல வளமையாகவே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிராக ஒரு முறைப்பாடு செய்யற இடத்துல அது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சார்பாக தீர்ப்பு வர ஒரு போக்கு இருந்தா கூட இந்த தேர்தலில் ரெண்டு பேரும் ஒரு நெகோசியேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஒப்பந்த அல்லது ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில, ஒரு புரிதல் அடிப்படையில இந்த ஒரு விஷயம் இன்றைக்கு தீர்ப்பாகி இருக்கு. இதுவும் இன்றைய தினத்துல பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. அதே போல இன்னும் ஒரு செய்தி, இலங்கையில அரிசி தட்டுப்பாடு மீண்டும் ஏற்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த மாதத்துல எங்களுக்கு தெரியும் பண்டிகை காலம் நிறைந்த ஒரு மாதம். அப்படி இருக்கின்ற போது அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்றதுக்காக வெளிநாடுகள்ல இருந்து அரிசியை இறக்குமதி செய்வதற்கு இந்த உணவு பாதுகாப்பு குழு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னன்னு சொன்னா, 1-2 போகங்களை மையப்படுத்தி தற்போது அறுவடை நடந்து கொண்டிருந்தா கூட இந்த 2 போகங்களை மையப்படுத்தி பெருமளவுல மழை வெள்ளப்பெருக்கு வந்ததால அந்த அறுவடை அதிக அளவா கிடைக்குமான்னு சொன்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே போல இன்னும் ஒரு ரீசன் அவங்க சொன்னது என்று சொன்னா, இந்த விலங்குகள் முறை சார்ந்த வழிகளில் நாங்க விலங்குகளுக்கு அரிசியை உணவாக பயன்படுத்துறதாலையும் இந்த நாட்டுல அரிசி தட்டுப்பாடு வருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த உணவு பாதுகாப்பு குழு கூட்டத்துல தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில இலங்கையில அரிசி இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. இதுக்கும் இன்றைய தினத்துல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருந்தது. அதே போல எங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக இந்த லஞ்ச ஊழலோட தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு வராங்க. அதன் அடிப்படையில மட்டக்களப்பு மாவட்டத்துல பிரசித்தி பெற்ற ஒரு அரசியல்வாதியும் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய முக்கியமான ஒரு அரசியல்வாதியான அருண் தம்பிமுத்து அவர்கள் மட்டக்களப்பில் இருக்கிற பாசிக்குடாவில் வச்சு இன்றைக்கு இந்த லஞ்ச ஒழிப்பு குழுவினரால கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெளிநாட்டில் இருந்த நபர் ஒருவர்கிட்ட கோடிக்கணக்கிலான பணங்களை கைமாத்துறதாகவும் அதுல ஊழல் இடம்பெற்றிருக்கிறதாகவும் குறிப்பிட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அதே போல ஏற்கனவே பல அமைச்சர்கள், அதே போல முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிலர் இது தேர்தலை மையப்படுத்தி அரசாங்கம் செய்கின்ற நடவடிக்கைன்னு சொல்லி அரசாங்கத்தின் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டுதான் இருக்காங்க. எது அப்படி இருந்தாலும் நாட்டுல ஊழல் செய்யறவங்க சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அந்த ஊழல் நிரூபிக்கப்படுற பட்சத்துல அவர்களுக்கான தண்டனைகள் வலுவாக வழங்கப்பட வேண்டும். அதே போல எதிர்காலங்கள்ல இந்த ஊழல் சார்ந்த விடயங்கள்ல அரசியல்வாதிகளும் அரச உத்தியோகத்தர்களும் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு நடைமுறையை இல்லாட்டி நெறிமுறையையும் உருவாக்க வேண்டும். எனவே இந்த காணொலி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கருத்து பகுதியில் தெரிவிங்க. மற்றொரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.